என்ன வாழ்க்கடா மணி, கல்யாணத்து வரைக்கும் இருக்கிறத வச்சு வாழ்றோம். இப்போ எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த முடியுது. நான் என்னதான்டா பண்ணுவேன்? டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போனா மளிகை ஜாமான் வாங்கணும், பால் வாங்கணும், கவிதா அப்பாவுக்கு மாத்திரை வாங்கணும், அம்மாக்கு ட்ரீட்மெண்ட், அக்கா குழந்தைக்கு அது இதுன்னு. இப்போ கவிதா கண் ஆப்ரேஷனுக்கு 8 லட்சம் ரூபா, என் காருக்கு 35,000 ரூபா, வீட்டு வாடகை, இபி பில்லு, இதெல்லாம் போதாதுக்கு வேலையும் போச்சு. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? விடு மச்சி, எல்லாம் சரியாயிடும். லைஃப்னா அப்படிதான். ஆனா நம்ம லைஃப் ஏன்டா அப்படி ஆயிடுச்சு? மாதா பிதா குரு தெய்வம் பணம். பணம் இல்லைன்னா பெத்தவங்களுக்கு கூட நம்ம பாரமா போயிருவோம். உண்மைடா. குரு படிக்கும் போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், எல்லாரும் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. சரி கடவுள்கிட்ட போய் கேட்கலாம்னு கோயிலுக்கு போனா அங்க பூசாரி தட்டுல 5 ரூபா போட்டா கை கூட படாம விபூதியை போடுறாங்க. அதே 500 ரூபா போட்டா உன் கழுத்துக்கு மாலை. கீழ் ஜாதிக்காரங்கிட்ட 100 ரூபா மேல் ஜாதிக்காரங்கிட்ட போச்சுன்னா தூக்கியா போடுறான். இல்ல ஏன்னா பணம், இங்க பணம் தான் எல்லாமே. பணத்துக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. இங்க செத்தவன் நெத்தியில இருக்க 1 ரூபா கூட யாரோ ஒருத்தன் சாப்பிட்ற அரிசியில் அவன் பேர் எழுதிருக்க மணி. இந்த அரி முட்டா பைய வீட்டுல பணம் இருக்கும்ல, அவன் என்னடா முட்டா, நல்ல பையன் தான்டா. நல்லவங்களை இந்த சமூகம் முட்டாள்தான்டா சொல்லுது. அவன்கிட்ட கடன் கேட்க போறியா?